சாமுகி அவங்க ரூம்ல புக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஜூவோட கிளாஸை போட்டுட்டு அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க வெளியில இருக்கிற ஜூவும் ஷூட்டிங் டைம்ல சாமுகி ஹீரோக்கு வாங்கி கொடுத்த அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு பாக்குறான். அதை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தா அவன் கிட்ட நாங்க ட்ரிங்க் பண்ணோம், அதனால அவன் தூங்கிட்டான், நானும் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அப்போ ஜூ அவளையே கண்ணெடுக்காம பாத்துட்டு இருந்ததால வெக்கப்பட்ட அவளுக்கு அப்பதான் அவனோட கிளாஸை போட்டிருக்கிறது ஞாபகம் வருது. சோ வெளியே வந்த ஜூவும் அவகிட்ட இருந்து அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போலாம்னு பார்த்தா கீயை உள்ளேயே வச்சு டோரை லாக் பண்ணிருக்கான். அவளோட மேனேஜருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அவன் நல்ல போதையில தூங்கிட்டு இருக்கிறதால கால் அட்டனே பண்ணல. சோ சாமுகிய ரூமுக்கு போய் தூங்க சொல்லிட்டு ஜூ ஹால்ல இருக்கிற சோஃபால தூங்க போறேன்னு சொல்றான். அப்ப பார்த்தா திடீர்னு அவளோட கீயும் காணாம போயிடுது. சோ இப்ப ரெண்டு பேரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவளும் நல்லா தூங்கிடுறா. மார்னிங் எழுந்த சாமுகி கிட்ட கீழே ஒரு மார்க்கெட் இருக்குது போலாமான்னு கூப்பிட இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா ஷாப்பிங் பண்றாங்க. ஷாப்பிங் முடிச்சதும் அவ ஏன் அந்த கிளவர் லீஃபை கலெக்ட் பண்றான்னு ஜூ கேட்டதுக்கு அரோராவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டு 7 கிளவர் லீஃபை கலெக்ட் பண்ண போறதா ஜூ கிட்ட சொல்றா. அப்படியே எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், நீ காருக்கு போ, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜூ போயிடுறான். அப்ப அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த சாமுகி 6வது கிளவர் லீஃபையும் கண்டுபிடிச்சிடுறா.